வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தாமிரபரணி நதிக்கரையில் ஏராளமான பெண்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு விழாவாக கொண்டாடப்படுகிறது. பயிர் செழிக்கவும் வளம் பெருகவும் காவிரி மற்றும் தாமிரபரணி நதியை பெண்ணாக தாயாக பாவித்து நன்றி செலுத்தும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நெல்லை டவுன், குறுக்குத்துறை, தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் திரண்டு நதிக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். சத்திய உணர் தொண்டு அறக்கட்டளை, ரோட்டரி கிளப் கடையநல்லூர் சென்ட்ரல் மற்றும் வேளாண்மை துறை மேனாள் இணை இயக்குனர் தெய்வ திரு சே சந்திரசேகரன் குடும்பத்தினர் இணைந்து நடத்திய தாமிரபரணி தாய்க்கு நன்றி நவிழல் விழா 11வது வருடமாக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழா டி.கே. சுப்பிரமணியன் ஐயா தலைமையில் நடைபெற்றது. சத்திய உணர் தொண்டு அறக்கட்டளை பிரகாஷ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இதில் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இன்ஜினியர் ஜே. தினேஷ் பாபு, நெல்லை வேளாண்மை துறை அதிகாரி யு. பூவண்ணன், தொழிலதிபர் ரோட்டேரியன் பாலசுப்பிரமணியன், பேராசிரியர் டாக்டர் மு. முருகலிங்கம், டாக்டர் எஸ். பால்துரை, வேளாண் மூத்த அதிகாரிகள் சங்க தலைவர் முகமது இக்பால் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தாமிரபரணி பற்றி சிறப்புரையாற்றினார்கள். விழா ஏற்பாடுகளை மதி சந்திரசேகரன், மாறன் சந்திரசேகரன் ஆகியோர் செய்திருந்தார்கள். விழா முடிவில் தாமிரபரணியை பாதுகாக்கும் சங்கல்பம் ஏற்று ஆரத்தி செய்து விளக்குகளை விட்டு அனைவரும் நன்றி தெரிவித்தனர். நதி நீரா தான் இருந்தது. ஆந்திரால இருந்து தண்ணி நதி நீரா தான் இருந்துச்சு. மக்களுடைய செயல்பாடுகளுக்கு காரணமாகத்தான் அந்த நதி நீர் மாசுபட்டு கொண்டு இன்னும் கூவம் சாக்கடையாகத்தான் இருக்கு. அதே போல் தாமிரபரணியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நமக்கு வரக்கூடாது என்றுதான் இந்த மாதிரி பாதுகாப்பு இயக்கங்கள் இன்று மாவட்டத்தில் பரவலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தன்னர்வ தொண்டுகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. நீங்களும் சிறுக இந்த நெகிழியை ஒழித்து, அதாவது தாமிரபரணியை பாதுகாத்து இந்த மக்களுக்கு குடிநீர் வாதாரத்துக்கு ஒவ்வொரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்று சொல்லிவிட்டு செல்வதால் மட்டும் எந்த பயனும் இன்னைக்கு எங்கேயாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு சின்ன அழிவு வந்தால் கூட இதுவரைக்கும் இதே மாதிரி இல்லை. இப்போ கொஞ்ச நாளாகவே cry among the people. Government has to help. Cry among the people. Government has to help. கவர்மெண்ட் எவ்வளோ தான் ஹெல்ப் பண்ண முடியும்? எத்தனை பேருக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்? அரசாங்கங்கிறது ஒரு மெஷினரி. நெகிழியை நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சியாக இருக்கணும். இல்லை நம்ம எல்லாருமே ஒரு பையோ, ஐயா சொன்ன மாதிரி எண்ணெய் வாங்க போகிறோம், இந்த மாதிரி வாங்க போகிறோம்னா அதுக்குள்ள பாத்திரங்களை எடுத்துகிட்டு போகிற ஒரு பழக்கத்தை நம்ம உண்டாக்கிக்கிடணும். அது எல்லாருமே நம்ம அதை பின்பற்றுவோம்னு நினைக்கிறேன் நான்.
வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.